சீரியஸா காய்ச்சிட்டு இருக்க, நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் டூ தட். காமெடி என்றா என்ன? வெல் செட். ஐ லைக் யூ. நான் உன்னை புற பாத்துக்கிறேன். வெளியே வாமா, அவனை வெளியே வா. கேள்வியா கேட்குறேன். ஜோக் என்றா என்ன? வெளியே வா, வெளியே வா. காமெடி என்றா என்ன? பிள்ளைய பாரு. கோச்சிக்காதீங்க அங்கிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாண்டுகள் 5ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு படிக்கிற மாதிரி சிறுவர்கள் மாதிரி இருந்துச்சு. ஆனால் கதை கேட்க தெரிஞ்சிச்சு சிறுவர்களுக்கும் பெரியவர்கள் குணம் இருக்கு அப்படின்னு சொல்லி. எவனாவது ஒருத்தன் என்ன நல்லா கதைக்க விட்டானா? பொடியை பார்க்கறதுல முதல்ல என்ன பேர் தம்பி? பரணிதர்னா? வரணிதன் வந்து சொல்லியிருக்கா. என்னன்னு சொன்னா, அடே ஏண்டா நீ பொம்பளை பிள்ளைகளோட மட்டும்தான் கதைப்பியான்னு பார்த்தா அந்த பிள்ளையோடையும் கதைச்சாச்சு. என்ன பேரும் கூட? ஸ்ரீயாலினி. ஸ்ரீயாலினியா? பல்லுல எல்லாம் என்னத்துக்கு பூச்சி ஏறி இருக்கு? சாக்லேட் சாப்பிட்டு பூச்சி பல்லாவிட்டு. நீ மவளை வெளியே வா. உனக்கு அப்படி கேளு. அதை விட்டு மாடுகிட்டு மரியாதை பேசிட்டு இருக்க. அண்ணாண்டு பேத கூப்பிட்டியாம்மா? இவ்வளவு காலம் ஏதோ ஒரு உருவத்தை பாக்குற மாதிரியே தங்கச்சி சொல்லையானா? இல்ல நீ கேட்ட கேள்வியை கேட்க. காமெடி என்றால் இது நான் சொல்றேன். நாங்க வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் தானே, போய்க்குள்ள காலைல கல்லு பட்டு தத்தம் வருது, அது காமெடி. ஜோக் அப்படின்னு சொன்னா தத்தம் வந்த தத்தம் டக்கண்டு உள்ள போகுது, அது ஜோக். விடு. என்ன இவ்வளவு யோசிக்குது? ஏதோ சதிகிதி பண்ண போகுதா? அது காமெடியே இல்லனா ஜோக்கும் இல்ல. சரி. அடே நான் கேட்கிற கேள்விக்கு எல்லாரும் சொல்றீங்களா? சிறுவர் தின வேண்டா என்ன? அப்பேண்டா நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. என்ன என்னை பார்த்தா உனக்கு கேளப்பே மாதிரி இருக்கா? பாத்தியா, இதுதான் சிறுவர்களுக்கு இருக்கிற குணம். அதாவது இனி நிப்பாட்டுங்க, காணும் எல்லாம் நிப்பாட்டு. நான் கதைக்க போறேன். ப்ளீஸ் ஒரு நிமிஷம். சரி, அதான் இந்த சிறுவர்களோட கதைச்சம். அம்மையா முடிக்க போறோமா? விடு. என்ன வில்லி மாதிரி சிரிக்குது? சரி, சக்தி அண்ணாவை எல்லாருமா சேர்ந்து முடிப்போம் முட்டைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தைகளோட கதைச்சிட்டு இருக்கீங்க. நாங்களும் ஒரு குழந்தையாக மாறும். எனக்கு இப்போ 14 வயசு, ஒரு 6 வருஷம் பின்னால் போன மாதிரியே இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கபலமாக இவ்வளோ சிறுவர்கள் இருக்கா. நாளைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எங்களோட வந்திருக்காங்க. அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீங்கள் வளர்ந்து பெரிய ஆக்களாக வரணும் அப்படின்னு சொன்னால் டாக்டர் இன்ஜினியர் மட்டும்தான் வாழ்க்கை இல்லை, ஜட்ஜா கூட வரலாம், முதலமைச்சரை உள்ள அனுப்பலாம். இப்படி நிறைய வேலையெல்லாம் இருக்குது. முதலாம் ஆண்டுலேயே 1 வயசு பிள்ளை மாதிரி இருந்துட்டு உங்க போலீஸ் கேக்குது. ராஸ்கல். யார் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? யாரு உன் பேக்ரவுண்ட்னா? எனக்கு ஊசி போடுறதுக்காண்டிய டாக்டர் ஆவியா? ஆமா, பெரிய ஆளா சொன்னீங்களே, என்ன உங்கள மாதிரி நல்ல பெரிய ஆளாகணுமா? நீ பாமாவளை வெளியே உனக்கு கவனிச்சு கொள்றேன். நான் சயின்டிஸ்டா போறேன். சயின்டிஸ்டா அடே இந்த வாழ்க்கையில இது நடக்காடா. இந்த புள்ள இதே சாட்டியே ஒரு 50 வருஷத்துக்கு காட்டி என்ன பேரை மாத்து. அப்ப என்ன குண்டானியான பேசுறீங்க? நாங்கலாம் குழந்தைங்க, நாங்க சொன்னா கோர்ட் வரைக்கும் வொர்க் அவுட் ஆகும். ஜட்ஜே நம்புவாரு. சரி, எத்தனை பேர் இருக்கிறீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. நீ ஒரு 4 பேருக்கு சமனியா? 8. சரி, இவ்வளோ பேரையும் வந்து டைம் பாஸ் தத்தெடுத்திருக்கிறது. என்ன எல்லாருமா சேர்ந்து உங்களோட அப்பா அம்மாட்ட அறிமுகப்படுத்தி என்னை உங்களோட வீட்டில் சேர்த்துக்கொள்வீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒருத்தட்ட வீட்டு சாப்பாடு. உனக்கெல்லாம் தந்து கட்டுமாடா சாப்பாடு? உன்னை தள்ளி வச்சாச்சு. நாங்க ஒண்ணு ரெச்சி கையெல்லாம் சாப்பிடுறது இல்ல. அட அம்மாடி அம்மா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுங்கிற பழமொழியை நம்பிதானே பக்கத்துல போனேன். 1 2 3 4 5 பொம்பளை புள்ளிகளுக்குள்ள தக்கின 2 பாவ பயல்கள் நிக்கிறாங்க. சரி, எல்லாரும் பாய் பாய் சொல்லுங்க. டைம் பாஸுக்கு பாய்.